வணக்க மகளே, வெல்கம் டு தி ஃபென்ஸ் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது மாய பிம்பம் அப்படின்ற தமிழ் மூவி சன் நெக்ஸ்ட் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு பயங்கர ஹார்ட் ஹிட்டிங்கான ரொமான்ஸ் டிராமா. ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவர் ஜெயில தண்டனை அனுபவிச்சுட்டு இருப்பாரு. அப்படியே கட் பண்ணா இவரோட பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அதுல இவர் ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்காரு. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவர் தான். இவரும் இவரோட ஃப்ரெண்ட்ஸும் ஒன்னு சேர்ந்தாங்கன்னா இவங்க பேசக்கூடிய ஒரே விஷயம் ஃபிகரை எப்படி கரெக்ட் பண்றது அப்படின்ற ஒரு விஷயம் தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நம்ம ஹீரோ ஒரு கட்டத்துல சந்திக்கிறாரு. அண்ட் ஹீரோயினை எப்படியாவது கரெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாரு. அதுக்காக ஃப்ரெண்ட்ஸோட அட்வைஸ் இவர் வாங்குறாரு. ஸோ ஹீரோயின் கரெக்ட் ஆனாங்களா, அந்த லவ் எப்படி போகுது, எதனால இவர் ஜெயில இருக்காருன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த லவ் ஸ்டோரியை ரெண்டு பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கன்வே பண்ணது அப்படின்றது உண்மையிலேயே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதுலயும் ஹீரோவோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்றது மோஸ்டா லஸ்ட்ஃபுல்லா இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே நேரத்துல ஹீரோயினோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்றது ரொம்ப ரொம்ப பிளசண்டா இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப நீட்டா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த கதையில இன்னொரு பிளஸ்ஸா நான் பாக்குறது அந்த யதார்த்தம் அப்படின்ற ஒரு விஷயம். அதாவது ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து டிஸ்கஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள அந்த கான்வர்சேஷன் எப்படி போகும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப க்ளோஸ் டு ரியாலிட்டியா காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு சில லவ் மொமெண்ட்ஸ் அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப நேச்சுரலா அமைச்சிருந்தாங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் அப்படின்றது ஒரு பயங்கர டிஸ்டர்பிங்கான ஒரு கிளைமேக்ஸா தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லா அதை கன்வே பண்ணியிருந்தாங்க. எனக்கு இந்த படத்துல முக்கியமான பிரச்சனையா பட்டதே இந்த படத்தோட பிரெடிக்டபிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸ்டார்டிங்லேயே அவர் ஜெயில இருக்காரு அப்படின்ற மாதிரி காட்டிடுறாங்க. சோ கண்டிப்பா ஒரு நெகட்டிவ் எண்டிங்கை நோக்கி தான் போகுது அப்படின்றது ஆரம்பத்திலே தெரிஞ்சிருது. அது மட்டும் இல்லாம ஹீரோயினோட அம்மாவை பத்திய டீடைலிங் அப்படின்றத ஸ்டார்டிங்லேயே சொல்றாங்க. அப்பவே ஹீரோயினோட பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த லவ்ல என்னவா இருக்கு அப்படின்றதையும் நம்மளால கெஸ் பண்ண முடியுது. கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் கடைசி வரைக்குமே போச்சு அப்படின்னே சொல்லலாம். அதனாலேயே கொஞ்சம் சுவாரஸ்யம் அப்படின்றது கம்மியா இருந்துச்சு. ஸோ ஸ்கிரீன் பிளே அப்படின்றது இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம். பட் ஓவரால் ஒரு நல்ல அட்டெம்ப்ட், கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் 2.9 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மைல்டா சில அடல்ட் சீன்ஸ் அப்படின்றது இதுல இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.